பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் அதை தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார் என்பதை உறுதி செய்கிற மற்றொரு வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்று சொல்லி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக போகும் பொழுது என்ன செய்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் தெரியுமா? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார், நம்முடைய பாதைகளிலே கரடாயிருக்கிறவைகளை சமமாக்குகிறார். மட்டுமல்ல, நமது வழிகளிலே நாம் முன்னேறி கடந்து போக கூடாதபடிக்கு காணப்படுகிற சகல தடைகளையும் நீக்குவதற்காக அவர் முன்பாக போகிறார். இன்னும் நமக்கு முன்பதாக போய் அவர் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி நம்மேல் அக்கறையுள்ள கரிசனையுள்ள ஒரு தேவன் நமக்கு உண்டு. இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் முன்பாக வைத்து அவரை தலைவராக இருந்து வழி நடத்துகிறதற்கு, முன் செல்லுகிறதற்கு அர்ப்பணித்தால் நமக்கு ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஒரு நாளும் நாம் தோற்று போகிறதற்கு அவர் விட்டு விடுகிற தேவனோ அனுமதிக்கிற தேவனோ அல்லவே அல்ல. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு முன்பதாக போகிறதற்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பதாக போகிறவர் என்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, எங்களுக்கு முன்பதாக எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீர் கடந்து செல்லும்படிக்கு இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து செல்லுகிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட அப்பா, நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. தகப்பனே, எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து சென்று சகல தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் எங்களை விலக்கி காக்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், கரடானவைகளை சமமாக்குகிறவர், தடைகளை நீக்குகிறதற்காக முன்பாக போகிறீர், அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை எங்களுக்காக திறக்கிறீர் என்றெல்லாம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசி நீர் தைரியப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு முன் செல்லும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.